ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிபூஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைலில் ஒயிட் சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் 2 வெங்காயம், 6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா அண்ட் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இது கூட நம்ம தண்ணி ஒரு டம்ளர் மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் அது கூட நெய் சேர்த்துக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த நார்மல் ரைஸில் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன் இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய் அண்ட் உப்பு, அது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹோல் இன்க்ரீடியன்ட்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது. நம்ம எந்த ஸ்பைசஸும் இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் கலர் பிரியாணி தான். அண்ட் பச்சை மிளகா தான் இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இப்போ நம்ம இதில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ நான் இங்கே வந்து 3 ஸ்பூன் கிட்ட நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இதுவும் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸாக வச்சுருக்க வெங்காயம், ஸோ 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இது வந்து பிங்கிஷாக ஆகிற வரைக்கும் மட்டும்தான் வதக்க போகிறோம். இது வதக்கி ஃபுல்லாக வச்சுட்டு அது கூடவே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து இங்கே ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே நான் வந்து ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு காரம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஸ்பைஸே வந்து வெறும் க்ரீன் சில்லியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் பச்சை மிளகா ஆட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 6 பச்சை மிளகாவையும் இங்கே நம்ம ஆட் பண்ணி வதக்கிறோம். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இது 2த்தையும் சேர்த்து வதக்க போகிறோம். ஸோ எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட், கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து இந்த எண்ணெயிலையும் நெய்லையும் வந்து இன்ஃப்யூஸ் ஆகணும். அதுக்கு தான் இந்த டைம். இது போட்டு முடிச்சக்கப்புறமேட்டுக்கு இது நல்லா இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் மட்டும்தான் இதில் போடுறோம். போட்டு இதை நல்லா வதக்கி ஒரு 10 minutes இந்த சிக்கனோடைய ஜூஸ் எல்லாமே அதிலே இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் நல்லா அதில் வந்து வதங்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ நான் வந்து 1 tumbler ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 1 tumbler ரைஸ்க்கு வந்து 2 tumbler தண்ணி, அதுக்கு வந்து 1 tumbler தேங்காய் பாலும் 1 tumbler நார்மல் வாட்டரும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒயிட் கலர் பிரியாணிக்கு. அதனால தான் நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் பால் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 டம்ளருமே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 tumbler தான் எடுத்திருக்கேன். அது கூட இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட், ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி இந்த சால்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுமே நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ரொம்ப பாயில் ஆகணும்னு இல்லை, நார்மலாக கொஞ்சம் கொதி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம வந்து ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே மேலாப்பில் போட்டுவிட்டு நம்ம இந்த லிட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். எஸ், அதான் தக்காளி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து எப்படி நம்ம விசில் விட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூடாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருக்கு இன்றைக்கி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட இது கமெண்ட்ஸாக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட ஸ்டைலில் என்ன பிரியாணி ரெசிபி இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி பிரியாணி ரெடி. அது கூட நான் சிக்கன் 65 வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.